அள்ள அள்ள குறையாதது அட்சய பாத்திரம். அது நமக்கு தெரியும், கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் போடப் போட நிரம்பாத ஒரு பாத்திரம் உண்டு. அது என்ன தெரியுமா? நம்மில் பலரிடம் அந்த பாத்திரம் உண்டு. அதுதான் பேராசை என்ற பாத்திரம். அதை நிறைவு செய்யவே முடியாது. பேராசையைப் பற்றி சுஃபி இலக்கியத்தில் பிரபலமான ஒரு கதை உண்டு. அது இதுதான். ஒரு மன்னர் நகர்வலம் சென்று கொண்டிருந்தார். அப்போது அவர் எதிரில் பிச்சைக்காரன் ஒருவன் வந்து, பிச்சை போடுங்கள் என்றான். மன்னர், என் அமைதியை கெடுக்காதே, போ என்றார். அவன் சிரித்தான். அரசே, உங்கள் அமைதி கெடக்கூடிய நிலையிலிருந்தால் அதற்குப் பெயர் அமைதியே கிடையாது என்றான். அப்போதுதான் மன்னர், எதிரில் நிற்பது வெறும் பிச்சைக்காரன் இல்லை, யோகி என்பதை புரிந்து கொண்டார். அது புரிந்ததும் மன்னர், துறவியே, உங்களுக்கு என்ன வேண்டுமானாலும் கேளுங்கள், கொடுக்கிறேன் என்றார். அந்த துறவி மறுபடியும் சிரித்தார். அரசே, உங்களால் முடியாததையெல்லாம் கொடுக்க முடியும் என்று சத்தியம் செய்யாதீர்கள் என்றார். அதைக் கேட்டதும் மன்னருக்கு கோபம் வந்துவிட்டது. இவர் என்ன இப்படி சொல்கிறார் என்று நினைத்தார். அதனால் அவர் நகர்வலத்தை பாதியிலேயே நிறுத்திவிட்டு துறவியிடம், என்னுடன் அரண்மனைக்கு வாருங்கள் என்றார். துறவியை அழைத்துக் கொண்டு மன்னர் அரண்மனைக்கு வந்தார். துறவி தன்னிடமிருந்த பிச்சை பாத்திரத்தை நீட்டினார். இது நிறைய எனக்கு பொற்காசுகள் வேண்டும் என்றார். பூ, இவ்வளவுதானா என்று சொல்லிக்கொண்டே கையை தட்டினார் மன்னர். ஒரு பெரிய தாம்பாளம் நிறைய பொற்காசுகளை வீரன் ஒருவன் அரசரிடம் கொண்டு வந்தான். அரசர் பொற்காசுகளை அள்ளி பிச்சை பாத்திரத்தில் போட்டார். பொற்காசுகளை போட போட அந்த பிச்சை பாத்திரம் அத்தனையையும் உள்ளே வாங்கிக் கொண்டே இருந்தது. மீண்டும் மீண்டும் வீரர்கள் தாம்பாளங்களில் பொற்காசுகளை அரசரிடம் கொண்டு வந்து கொடுத்து கொண்டே இருந்தார்கள். இப்படி அரசாங்க கஜானாவே காலியாகிவிட்டது. மூட்டை மூட்டையாக பொற்காசுகளை கொட்டியாயிற்று. அவற்றையெல்லாம் அந்த பிச்சை பாத்திரம் முழுங்கிக் கொண்டே இருந்தது. கடைசி வரையில் அந்த பாத்திரம் நிரம்பவே இல்லை. அதனால் இப்போது அரசரிடமிருந்த கர்வம் போய்விட்டது. அவர் அப்படியே பொர்த் என்று துறவியின் காலில் விழுந்தார். அப்போது அந்த துறவி, மன்னா, இந்த பிச்சை பாத்திரத்தை உங்களால் மட்டும் அல்ல, வேறு யாராலும் நிரப்ப முடியாது. அதற்கு என்ன காரணம் என்றால், இது சாதாரண பிச்சை பாத்திரம் அல்ல, பேராசைகளுடன் வாழ்ந்து செத்துப்போன ஒரு மனிதனின் மண்டையோடு இது என்றார். இதுதான் அந்த சுஃபி இலக்கிய கதை. செத்த பிறகும் கூட நிறைவு இல்லை என்றால் அது எப்படிப்பட்ட பேராசையாக இருக்கும் என்று நீங்களே யோசித்துப் பார்த்துக் கொள்ளுங்கள்.